வணக்கம். ஆதவன் உதிச்சோடனே எங்கள் வீட்டுக்காரர் சாட்டர்டே சண்டேனாலே ஆதவன் ஃபார்ம்ஸுக்கு போயிடுவார். அங்கே போய் அவர் செடியெல்லாம் எப்படி இருக்குது, கலர் இருக்கா, என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பார். இன்றைக்கி தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் நிறைய பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னுடைய தோட்டத்தில் இருக்க கீரையை தான் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி காடு போல் வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை தான் நாங்கள் இன்றைக்கி அறுவடை செய்துட்ருக்கோம். என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா முளைக்கீரைங்க. இது தன்னால் நிறைய வளர்ந்துச்சு. போன வாரம்லாம் 2-3 நாள் மழை பெஞ்சதில் அந்த இதுலேயே நிறைய வளர்ந்துச்சுங்க. இந்த முளைக்கீரையை நீங்கள் ஒரு முறை போட்டாலே அதில் இருக்கிற விதைகள் காற்றுல பறந்து நம்ம தோட்டத்தையே ஃபுல் கீரை செடியாகவே மாற்றிடுங்க. வீட்டுக்கு பறிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ட்ராகன் செடியை சுற்றி நிறைய கீரைகள்லாம் நிறைய வளர்ந்துது. அங்கே இருக்கிற கீழே இருக்கிற செடிகளையும் நாங்கள் பறிச்சிட்டோம். ஏன்னா அந்த செடி ட்ராகன் செடியோட பாதிக்கும்ன்றதுனால நம்ம அங்கே இருக்கிற எல்லா கீரைகளையும் எடுத்தாச்சு. இந்த முளைக்கீரையிலே 2 டைப் இருக்குது. ஒன்று பச்சை, இன்னொன்று சிகப்பு கலர். நாங்கள் போட்டிருக்கிறது பச்சை கலரு. இந்த கீரை பறிக்கும் போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இலசாக இருக்கிறதுனால நம்ம இதை பருப்புக்கு அப்படி வைப்போம். இல்லை கொஞ்சம் முத்தனதாக இருந்ததுன்னா தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த விதையெல்லாம் பார்க்குறீங்க, இதையே நீங்கள் சேகரித்து வச்சாலே திரும்பவும் நம்ம பயிரிடலாம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பறிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மெஸ்ஸில் எங்களுக்கு கீரை வேணும்னு கேட்டதுனால எக்ஸ்ட்ராவாக நாங்கள் நிறையா பறிச்சாச்சு. பறித்து எல்லாமே கட்டுக்கட்டாக கட்டி ஒரு 20 கட்டுக்கு மேலே கட்டி வச்சாச்சு. எங்கள் ஊரில் கீரைலாம் ஒரு கட்டு 10 ரூபா தான் இருக்கும். 10-15 ரூபாக்குள்ள தான் இருக்கும். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு 2 நாளாக நம்ம கீரை சாப்பிடணும். இந்த கீரையில் விட்டமின்ஸு, மினரல்ஸ், அயன் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உணவில் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே அவர் கட்டி முடித்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால 2 பயன் இருக்குதுங்க. ஒன்று நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதாகவும் இருக்குது, நமக்கு வருமானமும் கிடைக்கும். நம்ம வீட்டிலே பயிரிடுற கீரை காய்கறிகளாக சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம வெளியில் இருக்கிற கீரையெல்லாம் நமக்கு சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது. இயற்கையோடு இருந்து இயற்கையோடு வாழ்ந்தால் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.